தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா விருதுநகர்ல இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நாம் கொன்றை வேந்தனில் பார்க்க வேண்டிய செய்யுள் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். நமக்கு நல்லா பழக்கமான ஒரு செய்யுள் தான். ஊருடன் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்க்காரவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் தான் நம்ம ஊர்க்காரவங்க. அவங்கள நாம் பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தான் வேருடன் கெடும் அப்படின்னு நாம் புரிந்துக்கிட்டோம். அது சரியாகவும் இருந்துச்சு. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நமக்கு வந்து உதவக்கூடியவங்க நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான். ஆனால் இப்போ நமக்கு என்ன தோணும்னா, நாங்கள் இப்போலாம் சென்னையில் வந்துட்டோம், சிட்டி சைடு வந்துட்டோம், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், எங்களுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போய் பார்க்குறதே கிடையாது. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட எங்களுக்கு நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது. யாருடைய உதவியும் தேவையில்லை, நாங்கள் தனியாகவே வாழ்ந்துக்கிறோம், எல்லாமே ஆன்லைனில் வாங்கிக்கிறோம். அப்போ அந்த செய்யுள் வந்து இதுக்கு பொருத்தமாக இல்லைல்ல. நாங்கள் பகைக்கவும் இல்லை, நட்பாகவும் இல்லை, ஆனால் நாங்கள் நல்லா தானே இருக்கோம். இதற்கான பொருள், அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் மட்டும் ஊர் அப்படின்னு சொல்லலை. அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்துமே ஊர் தான். இப்போ ஒரு ஊரில் வந்து குளம் இருக்குது, அருவி இருக்குது, ஆறு இருக்குது அப்படின்னா ஊருன்னு சொல்லும்போது அதில் இந்த நீர் வளமும் சேர்ந்துடும். இப்போ ஒரு ஏரியாவில் மட்டும்தான் பலா மரம்லாம் நல்லா வளருது அப்படின்னா அந்த ஊருன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பலா மரங்களும் அந்த ஊரை தான் குறிக்கும். அங்கே விளையக்கூடிய பொருட்கள், அங்கே வாழக்கூடிய வித்தியாசமான பறவைகள், அங்கே வந்து அடையக்கூடிய விலங்குகள் எல்லாமே அந்த ஊரோடு சேர்ந்தது தான். இப்போ நம்ம ஒரு ஊரில் போய் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அந்த கடைகள், வீடுகள் இதெல்லாம் பெருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரை அழிக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பறவைகள், விலங்குகள், அந்த நீர்வளம் எல்லாத்தையுமே நாம் அழிச்சிக்கிட்டே வரோம். அதுதான் வந்து ஊருடன் பகைக்கின். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையை அப்படியே இழந்து விடும், வேருடன் அது வந்து போய்விடும். இப்போ உதாரணத்துக்கு ஆலங்குளம் அப்படின்னு குற்றாலம் பக்கத்தில் தென்காசி கிட்ட இருக்கிற ஒரு ஊரோட பெயர் காரணமே அங்கே வந்து ஆலமரமும் குளமும் இருக்கிறனால தான் அந்த ஊருக்கு பெயரே ஆலங்குளம். நம்ம இப்போ அங்கே மக்கள் தொகை அதிகமாகிறனால அந்த ஆலமரங்களை ஃபுல்லாக நாம் வெட்டிட்டோம், அந்த குளத்தை எல்லாம் மாசுபடுத்திட்டோம் அப்படின்னா அந்த ஊரை வந்து நாம் பகைத்து விட்டோம். அதுக்கப்புறம் அது சார்ந்த எந்த தன்மையுமே அந்த ஊருக்கு அதுதான் முக்கியம்னா அதையே நம்ம இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஊருடைய சிறப்பே வந்து போயிடுது, அது வேருடன் அழிந்து விடுது. அதுக்கப்புறம் அந்த பேரில் மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கே தவிர அந்த ஊரில் அந்த சிறப்பு இல்லை. அது மாதிரி திருநெல்வேலி அப்படிங்கிறதும் நெல்லை வேலி போல் பாதுகாக்கக்கூடிய மண் உள்ள ஊர் தான் திருநெல்வேலி. அங்கே இப்போ அந்த விவசாயமே இல்லாதபடி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஊரையே நாம் பகைத்து விட்டோம். அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த வளமான மண்ணை நாம் வந்து இழந்துடக்கூடிய தன்மைக்கு வந்துடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்திருக்கும். அதை நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு அது கிடைக்கவே செய்யாது, அந்த அளவுக்கு அது இல்லாமல் போய்விடும். அதுதான் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். இதற்கு வேறு என்ன பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போயிருக்கோம் அப்படின்னா நமக்கு தோணும், எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும். காரணம் என்னென்னா அந்த வீடு தான் நமக்கு நிம்மதி, ஒரு திருப்தி எல்லாமே வந்து கொடுக்கும். காரணம் என்னென்னா நம்ம எங்கே இருந்து புறப்பட்டோமோ அதே இடத்துக்கு நாம் திரும்ப போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிம்மதியை கொடுக்கும். அதனால தான் வீடு பேறு அடைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம சொல்வோம்.
நம்ம எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் இந்த ஆன்மா வெளியில் வந்து இந்த உடல் எடுத்து நம்ம மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ திரும்பவும் அந்த ஆன்மா எங்கே இருந்து தோன்றுச்சோ அதே இடத்துக்கு கரெக்டாக போயிடுச்சுன்னா அது வீடு பேரடைதல். அப்படி இல்லாமல் வேறு இடத்துக்கு போச்சு அப்படின்னா அந்த ஆன்மா வந்து இன்னும் அது வந்து எங்கேருந்து வந்ததோ அந்த வீட்டுக்கு போகாமல் திரும்ப பிறவி எடுக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். வீடு பேர் அடைதல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு நல்ல அறிமுகமான வார்த்தை. அதே மாதிரி தான் ஊர் போய் சேருதல் அப்படிங்கிறதும் வீடு பேர் அடைதல் அதை குறிக்கக்கூடியது தான். அப்படி நாம் புரிந்துக்கிட்டோம்னா ஊருடன் பகைக்கின், நம்ம எந்த ஊரில் இருந்து வந்தோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் கிடைத்த இந்த வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அது அந்த ஊரோட பகைக்கிறதுக்கு சமம். வேருடன் கெடும், அந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நோக்கம் அந்த வீடு பேர் அடைதலே நமக்கு கிடைக்காது, அதுவே கெட்டுவிடும். அதனால நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை முறைப்படி வாழ்ந்து அனைவரும் நல்லபடியாக அந்த வீடு பேர் அடைதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். நம்ம வந்த வழி என்ன, அதை திரும்ப போய் அடைகிறதுக்கான வழி என்ன, இதை கண்டுபிடித்து வாழ்கிறது தான் சிறந்த வாழ்க்கை. இப்போ நம்ம கொன்றை வேந்தனோட அடுத்த செய்யுள் பார்க்கலாம். எண்ணும் எழுத்தும் கண் என தகும். எண் அப்படிங்கிறது கணிதம் அதை குறிக்கும். எழுத்து அப்படிங்கிறது இலக்கணத்தை குறிக்கும். இப்போ எண்ணும் எழுத்தும் அப்படின்னா ஒருவர் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட் எதுனா கணிதமும் இலக்கணமும். அது இரண்டும் தான் நம்மளுடைய இரண்டு கண்களாக நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போ மற்ற சப்ஜெக்ட்லாம் நாம் படிக்கலைனாலும் சரி, கொஞ்சம் கணக்கும் கொஞ்சம் இலக்கணமும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படினாலும் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். அதனால் ஒரு மனிதன் கட்டாயம் கணக்கை படிக்கணும். நம்ம எந்த மொழி நம்ம தாய்மொழியாக இருக்கோ அதில் இருக்கக்கூடிய இலக்கணங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு தெரிஞ்ச பொருள். எண்ணும் எழுத்தும் கண் என தகும். இதற்கான மற்ற சில விளக்கங்களை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை இணைந்தே சிந்தித்திருப்போம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா. தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.